ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விசை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1738வது காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையை சந்திக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி, அது மாத்திரமல்ல உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். தொடர்ந்து ஜெபிப்போம், தேவன் நன்மையை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது தொடரும் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப்போகிறது. நம்முடைய பிள்ளைகளை தொடரும், நம்முடைய குடும்பத்தை தொடரும், நம்முடைய வேலை ஸ்தலத்தை தொடரும். அவருடைய கிருபையும் நன்மையும் தொடர வேண்டும் என்று, அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிபந்தனை இருக்கிறது. சங்கீதம் 23:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஸ்தானத்தை நீங்கள் சற்று கடந்த ஆண்டு தவறி மனிதர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் முதல் மரியாதையை கொடுக்கும்போது, அதான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால், அவரை மேய்ப்பராய் வைத்திருக்கும் போது, அவரை தகப்பனாய் வைத்திருக்கும் போது, நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களாய் தகப்பனுடைய வீட்டிலே தேவனுடைய சபையிலே நிலைத்திருக்க கர்த்தர் ஒரு கிருபையை பாராட்டுவார் என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டிலே 2வது நாளை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் வருகிறது போல தோன்றும், ஆனால் முடிவிலே அது நிறைவாய் மாறும். எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும்போது. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தபடினால்தான் குறைவு இல்லை. சத்துருக்களுடைய போராட்டம் இருந்தது, அதில் மற்றிலும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உயர்த்தினார். அதே போல இந்த ஆண்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய உறவிலே, உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் வலுப்பட கிருபை பாராட்டுவீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் அதிசயங்களை காண உதவி செய்வீராக. இந்த புதிய ஆண்டு இவங்க வாழ்க்கையில் புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.